தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு எதிராக ஃபத்வா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை பிறப்பித்தது யார் என்றால் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்துடைய தலைவர் ஷாபுதீன் ரஸ்வி அவர்தான் பிறப்பிச்சிருக்கார். இந்த ஃபத்வா என்றால் என்ன என்றால், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக ஒருவர் செயல்படுகிறார், அவருடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்டு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு தான் இந்த ஃபத்வா உத்தரவு. விஜய்க்கு ஏன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுது, ஃபத்வா கொடுக்கப்படுது என்றால், கடந்த மாதம் நடைபெற்ற ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்ற போது இந்த நோன்புக்கு தொடர்பு இல்லாத பலரை அழைத்து வந்ததாகவும், மது அருந்தியவர்களும் இந்த நோன்பில் பங்கேற்று அதனுடைய புனிதத்தன்மை கட காரணமாக இருந்தவர் என்ற அடிப்படையில் ஒரு புகார் இங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அந்த புகாரின் மீது தான் இந்த ஃபத்வா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும்தான் காரணமா என்றால் இல்லை. அவர் நடித்த ஏராளமான திரைப்படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய காட்சியில் இடம்பெற்றிருக்கு. பொதுவாகவே இஸ்லாமியர்கள் மீதான ஒரு துவேஷத்தை பரப்பக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடு இருக்குது. அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கார். அதன் காரணமாக அவர் இஸ்லாமியர்களை தன் பக்கம் ஈர்க்க முயற்சிக்கிறார். எனவே அவரோடு எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. கடந்த காலத்தினுடைய செயல்பாடு என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த ஃபத்வா உத்தரவில் இருக்கக்கூடிய முக்கிய காரணமாக இருக்கு. சரி, இதன் மூலமாக தனிநபர்களையும் இது எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபத்வா உத்தரவை தனிநபர்கள் அவங்க விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணலாம், இல்லாவிட்டால் எந்த விதமான நிபந்தனையும் அல்லது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் இது அவங்களுக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் ஏராளமான பிரபலங்களுக்கு எதிராக இதே மாதிரி ஃபத்வா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்திய அளவில் புகழ்பெற்ற சானியா மிர்சா, விளையாட்டு வீராங்கனை சானியா மிர்சாக்கு எதிராக ஃபத்வா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சல்மான் கானுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஷாருக் கானுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சல்மான் ருஷ்டி, பிரபல ஓவியர், அவருக்கு எதிராகவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏராளமான இஸ்லாமிய மத சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு எதிராக இது மாதிரியான ஃபத்வா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த காலங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உத்தரவும் இப்போ சர்ச்சையாகியிருக்கு.